சூப்பராக டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசால் பொடி ஒரு ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு, கரம் மசால் பொடி, சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி சாதம் வடிக்கிற ரைஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு கேஸ் அடங்கினதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி ஒரு சில டைம் வேகாது, அதனால் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.